أعوذ بالله من النفس المطيع صدق الله العظيم. நிர்வாகிகள் அனைவர்களுமே மேலே ஏறி வாகனத்தில் இருந்து கணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய நண்பர், சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. ஒரு தகப்பன் திருத்தத்தை திரும்ப பெற எச்சரிக்கிறோம். காப்பாற்றுவோம் 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 காப்பாற்றுவோம். அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம் 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 காப்பாற்றுவோம். அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம். செய்யாதே 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 செய்யாதே. வெறுப்பு அரசியலை செய்யாதே வெறுப்பு அரசியலை செய்யாதே 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 செய்யாதே. வெறுப்பு அரசியலை செய்யாதே வெறுப்பு அரசியலை செய்யாதே. அபகரிக்காதே 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 அபகரிக்காதே. வக்ஃபு சொத்தை அபகரிக்காதே வக்ஃபு சொத்தை அபகரிக்காதே. அஞ்சுவோம் அஞ்சோம் அஞ்சுவோம் அஞ்சோம் 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 அஞ்சோம். எதுவரையிலும் அஞ்சோம் எதுவரையிலும் அஞ்சோம். எதிர்ப்போம் 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 எதிர்ப்போம். கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம் கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம். எதிர்ப்போம் 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 எதிர்ப்போம். கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம் கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம். திணிக்காதே 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 திணிக்காதே. இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை திணிக்காதே 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 திணிக்காதே. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை தோண்டி புதைக்காதே தோண்டி புதைக்காதே. கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். மோடி அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். வக்ஃபு திருத்த சட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆஜி முகமது யூசுப் சாஹிப் அவர்களே, மஸ்ஜித் அன்வரி பள்ளிவாசலின் நிர்வாகிகளே, பெரும் திரளாக கூடியிருக்கின்ற ஜமாத்தார்களே, ஆங்காங்கே என்று செவிமடுத்துக் சகோதரிகளே, இங்கே பிரார்த்தனை செய்தவராக எனதுவரை ஆரம்பம் செய்கின்றேன். இந்தியாவில் ஆட்சிக்கு வந்து ஏறத்தாழ 11 ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் மட்டுமே குறிவைத்து இஸ்லாமியருடைய சட்டத்திலே கை வைத்து மற்ற அரசியல் தலைவர்களுடன் கொண்டு வந்த அரசியல் சட்டத்தை சீர்குலைக்கும் வண்ணமாக இன்றைக்கு வக்ஃபு திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை வக்ஃபு ஒழிப்பு சட்டமாக இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய பள்ளி இமாம் இன்றைக்கு ஜும்மா பயானில் கூட இந்த சொத்துக்கள்லாம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், நம்மீது என்ன கடமை இருக்குது என்பதை மிக தெளிவான முறையில் இன்றைக்கு ஜும்மா பயானில் சொன்னாங்க. இந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியது நம்மீது கடமையாக இருக்குது. இந்திய திருநாட்டில் மட்டுமல்ல வக்ஃபு சொத்து, உலக நாடு முழுவதும் வெவ்வேறு பெயர்களிலே இந்த சொத்துக்கள் இஸ்லாமிய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். நமக்கு 1450 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பாதைதான் இந்த வக்ஃபு. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃபு இது யாரும் நமக்கு யார் பெற்ற சொத்தை கொண்டு நம்ம இடத்துல கொடுத்து இதில் நாம சோர்வமாக வாழலை. இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அது பள்ளிவாசலாக இருக்கட்டும் அல்லது வீடுகளாக இருக்கட்டும் அல்லது பிற மற்ற தொழில்துறை நிறுவனங்களாக இருக்கட்டும், இவை அனைத்துமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வக்ஃபு. அன்பளிப்பாக வக்ஃபு செய்யப்பட்டது. தனிநபருக்கு யாருக்கும் வக்ஃபு செய்யப்படல. அதே போல இந்த சொத்தை யார் வக்ஃபு செஞ்சாங்களோ அவரும் உரிமை கொண்டாட முடியாது. இப்படி இருக்க ஒரு சூழல்ல இன்றைக்கு 115 திருத்தங்கள் இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குளித்தோண்டி புதைக்காதே குளித்தோண்டி புதைக்காதே. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்
மஸ்ஜிதுகளின் கூட்டமைப்பு சார்பாக தமிழ்நாடு முழுவதும் பள்ளிவாசல்களில் 11/4/2025 வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனுடைய அடிப்படையில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி, தாம்பரம் சட்டமன்ற தொகுதியிலும் செம்பாக்கம் நகரத்திலும் மஸ்ஜித் அன்வரி சார்பாக ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாட்டத்தில் மஸ்ஜிதுக்கு ஜமாத் தொழுகைக்கு வந்த அனைவர்களும், ஜமாத்தார்கள் அனைவர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக வக்ஃபு சட்டம் கொண்டு வந்ததிலிருந்து இஸ்லாமிய அமைப்புகள், சமுதாய அமைப்புகள் அனைத்தும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக 13ஆம் தேதி ஜமாத்துல் உலமா சபை சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறும் வரை போராட்டம் தொடரும். அனைத்து இயக்கங்களின் சார்பாகவும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கப்பட்டுள்ளது. நிச்சயம் நீதி கிடைக்கும் என்று நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டம் கட்டாயம் வாபஸ் பெற வைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்வோமோ அவ்வளோ முயற்சி செய்வோம். ஷேக் அப்துல் காதர், மஸ்ஜித் அன்வரி ஜமாத் துணை செயலாளர். செங்கல்பட்டு மாவட்டம் செம்பாக்கம் பகுதி மஸ்ஜித் அன்வரி பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறக்கோரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி, அதுவல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா அவர்களுடைய பெயரில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதேபோல் தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து கட்சிகளும், எம்பிகளும், வாசனை தவிர மற்ற அனைவருமே இந்த சட்டத்துக்கு எதிராக வாக்களித்தார்கள். அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்துல நன்றியை கூறிக்கொள்கிறோம். என்னோட பேர் எஸ்கே ஜாகிர் ஹுசேன், மஸ்ஜித் அன்வரி பள்ளிவாசல் செயற்குழு உறுப்பினர்.